ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னடா காலங்கத்தில் அபசகுரமாக பேசுகிற அப்படின்னீங்களா? உண்மைங்க. உங்களை குறித்து அவன் ஒன்று சொல்கிறான் பாருங்க, அதை நினச்சி பயந்து நிற்கிறீங்களே அதுவும் நடக்காது. இங்கே இவருன்னு நினைக்கிறோம் அதான் நடக்குங்க. அவன் யாருன்னு கேட்குறீங்களா? அவன் தான் பிசாசு, ஜோக்கரு. உங்களை வீக் பண்ணுறதுக்காக உங்களை வந்து குழப்பி விட்டுருக்கானே. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். தீர்க்கதரிசன வார்த்தை, தீர்க்கதரிசியை கொண்டு எழுதின வார்த்தை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனது. இப்போ நாவுக்கப்படுறதுக்காக என்ன மாதிரி தீர்க்கதரிசனமாக பேச போகிறார். பிரதர் உங்ககிட்ட தான், சிஸ்டர் உங்ககிட்ட நான் வார்த்தைக்குள்ளே போட்டால் நான் கொல்லப்பல. வார்த்தையை பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஓகே, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் அல்ல ஆண்டவர் சொல்கிறாரு. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரதர் சிஸ்டர், அருமையான வார்த்தைங்க. நான் இப்படி தான் என் இஷ்டத்துக்கு ஒன்று நினச்சின்னு இருப்பேன் ஃபஸ்ட்லாம். அதுக்கப்புறம் ஆண்டோரோட வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வேதத்தை படிக்க ஆரம்பித்தோன்னே அவரோட ரூட் பக்கம் என்னை நடத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நன்மையாக நடக்கும் அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் என் வாழ்க்கையில் நடத்துறது. இன்றைக்கி வரைக்கும் அதான் நடந்துட்டுருக்கு. இனியும் அதான் நடக்க போகுது. இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகுது. நீங்கள் எப்போ பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ வார்த்தையாக தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்துவார். இந்த பிசாசு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் ஜோக்கு. இதெல்லாம் நீ யோசிக்கிறிய, நீலாம் அவ்வளோ பெரிய ஆளா? தாவீது யோசிக்கல. ஆடு பேச்சுன்னும் போது அவர் பாட்டில் ஆண்டவர் துச்சின்னு பாடிந்தார். அரசனாவார்னு யோசிக்கல. ஆனால் அதான் வசனம் சொல்லிப்பார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நீ நினச்சிட்டு இருக்கலாம் ஆடு மேய்ச்சினே தான் இருப்பேன்ட்டு, ஆனால் உன்னை அரசனாக்கணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றார். பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு என்ன நடக்கலை என்ன ஆகலை அதெல்லாம் எனக்கு தெரியாது. திஸ் இஸ் நாட் அ மோட்டிவேஷன். வார்த்தை அப்படி தான் சொல்லுது, இதுதான் உண்மை. நம்ம எல்லாருமே தேவகுமாரன் தேவகுமாரத்திகள் சிஸ்டர் பிரதர். ஸோ அதனால் ப்ளீஸ் கீப் க்ளோஸ் டு காட். விசுவாசிங்க வார்த்தையை. அவன் ஒரு ஜோக்கு, அவன் வீக் பண்ணுறதுக்காக பேசினிருப்பான். அவனால் அப்பலப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தட்டி விட்டு வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிங்க. உங்களோட வாழ்க்கையில் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. காட் வில் மேக் இட் ஹேப்பன் சம்திங் கிரேசி எவ்ரி சிங்கிள் டே. நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் பண்ணணும்னா அப்படி தான் பண்ணணும். ஓகே, இன்னமும் நெக்ஸ்ட் லெவல் மீட்டிங் இன்னும் லாகின் பண்ணனா ஸோ பயோவில் வந்து லிங்க் இருக்குது, டேப் பண்ணுங்கள். Jan 24th 5:30 to 8:30 ஒரு ப்ரொஃபட்டிக் மூவ் வேறு லெவலில் கர்த்தர் அல்டிமேட்டாக நடத்த போகிறார். அவ்வளோதான், நான் நெக்ஸ்ட் லெவல் போக போகிறேன். நீங்களும் போகணுன்னா ஸோ என்றால் அங்கே வந்தால் தான் போவீங்க இல்லை. கர்த்தர் உங்களை குறித்து சில திட்டங்களை வச்சுருக்காரு. எந்தெந்த பிளாக்கேஜ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கர்த்தர் நல்ல விடுவிப்பார்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து உங்களுக்காக அநேக அற்புதமான காரியங்களை பண்ண போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வாங்க, கலந்துக்கோங்க. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகும். திரும்பியும் சொல்கிறேன், அவர் உங்களை குறித்து யோசிச்சிருக்கிறது ரொம்ப பெருசு. இவன் வந்து ஒரு மொக்கை. ஓகே, உங்களுக்கு அவர் குடி ஜெபம் பண்ணிட்டா மகா இறக்கமும் கிருபையும் தயவும் அதிகாரமும் நல்ல தகப்பனே. அப்பா இவங்களை குறித்து அந்த பிசாசு கொலைப்புற எல்லா கொலைப்பற்றி இந்த நேரத்தில் கட் பண்ணுறான்டுற அப்பா, பிளாக் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில். இவங்களை குறித்து நீங்கள் வச்சிருக்க எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றுங்க. இவங்களை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணதுக்கு உங்களுடைய கரம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம் இவங்களோட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதுமே அவங்க கூட இருந்து வார்த்தைகளை விசுவாசித்து உங்களுடைய வழிகளில் நடக்க அவங்கள கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சகலத்தையும் தாழ்த்தின வெறுமையாக ஒப்புக்கொள்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், கவலைப்படாதீங்க, கர்த்தரோட மூவ் ஆன் பண்ணுங்க. இதனால் இல்லாமல் வேணும். கர்த்தருக்கு சுத்திரம். ஆமென். இல்லையா? லவ் யூ. காட் பிளஸ் யூ.